இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பம் நம்மை ஆண்டவர் இயேசுக்கு சான்று பகர அழைக்கிறது என்ற முக்கியமான கருத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். பொதுவாக நாம் துன்பம் வரும் நேரத்தில் துவண்டு விடுகிறோம். வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நாம் துன்பத்தை சந்திக்கிறோமோ அப்போது துவண்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு கூறுவது, துன்பம்தான் நீங்கள் சாட்சி பகர்வதற்கு ஒரு விளக்காக விளங்குகிறது என்று கூறுகிறார். சீடர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று முன்பே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவித்தார். நீங்கள் துன்பப்படும் போது என் பெயருக்காக சான்று பகர்வீர்கள் என்றும் அவர் அங்கு நிறைவு கூர்ந்தார். எனவே நாம் துன்பப்படும் வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக மிக அதிகமாக சான்று பகர வேண்டும். இரண்டாவதாக, அங்கு தூய ஆவியாரின் வல்லமை வெளிப்படும். நாம் துன்பப்படும் போது ஆண்டவருக்கு சாட்சி சொல்லும் போது நாம பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் நமக்கு கற்றுத்தரும் வார்த்தைகளே அங்கு நாம் பேசுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகிறார், பேசுவது நீங்கள் அல்ல, வாழும் கடவுளின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுவார் என்று குறிப்பிடுகிறார். எனவே துன்பத்தை எதிர்கொள்ளும் போது நாம் தளரா மனதுடன் விசுவாசத்துடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட வேண்டும். இரண்டாவதாக, நாம் துன்பத்தில் ஏதேனும் தவறான முயற்சி எடுக்கக்கூடாது. உதாரணமாக, இஸ்ரேலின் முதல் அரசரான சவுல் அரசர் தான் துன்பம் அடைந்த வேளையில் சூனியக்காரியை சந்தித்து சாமுவேலின் ஆவியை வரவழைத்தார். ஆனால் தாவீது அரசரோ தனக்கு துன்பமார்ந்த வேலை நேரத்திலும் கடவுளை போற்றி புகழ்ந்தார். எனவே துன்பத்தில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நாடி இருக்க வேண்டும், அவருக்கு சாட்சி பகர வேண்டும். தூய ஆவியின் பிரசன்னத்தோடு நம் ஆண்டவர் இயேசுக்கு சாட்சி பகருவோம். ஆமேன்.